ஏதோ மானத்தை வாங்கிடுவாளா? எல்லாம் சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ணை போடுறாங்களடி, என்ன பண்றது இவங்க? உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்துதான் நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்முனிரியா, லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கும்? யோ ஏட்டு, மாமூலம் வாங்கிட்டு மங்கத்தாடுறியா? கேவலப்படுத்தாத, உள்ள ஐயா இருக்காருலாம். அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்ட் எதுக்குன்னு ஒரு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்கே, அது உங்களுக்கு கிடையாதோ? இங்க பாரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேட்கலாமா? ஐயா இல்லன்னு வச்சுக்கோ. பாப்பா அங்கே உட்காரு. யோ, மாமூல் வாங்க வருவேல்ல, அடிச்சு போ, அப்ப பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமூலம் கொடுத்துட்டு கம்முனு இல்லைங்க. போய் ஐயோ ஐயோ. காவல் நிலையம் மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் எனது இனிய இராப்பொழுது வணக்கங்கள். இதென்ன வண்டில ஜீவா வேடிக்கை பார்த்து நிக்கிற? போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு நல்ல முன்னேற்றம் தான். என்னையா இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பினாத்துறான். இந்த ஜிப்பாவை பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. யாரு அது? அது 8.25 லட்சணமே, இமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று ஔவையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் 2 வார்த்தை பேசுறதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? யோ, எங்கயா புடிச்ச? சார் பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுனா சார், சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்குடா. இல்லாதையா பேரு சொல்வாரு. பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குது, எப்படி போஸ்ட் கார்டுல எழுதுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவ்வை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க, வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க? நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்யற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து
கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. நான் வாத்தியார்ண்ணா. ஏய் கம்முனுடா, காது நல்லா அடிக்க போறேன். வாத்தியார்ண்ணா, எம்ஜிஆர்டா. ஜோபா இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். யோ உட்கார வை. சரி. வக்காரு. வக்காறு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருன்னா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றி விட்டது போலும். இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம். யாம் வருகிறோம். பித்தா பிறை சூடே. பாப்பா இப்படி குந்து. வேணாப்பா, இப்படி பண்ணு. ஓ, அமரச் சொல்லுகிறீர்களா? அத்தை தாம்பா ஆரம்பத்துல சொல்லி நிக்கிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காறு, குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாதே. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை ஐயப்ப சாமி நீதான் என்னை காப்பாத்தணும். ஐயப்ப சாமி தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்துச்சு, டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க. அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான். ஒரு கணமும் சொம்பிராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே. சரி, பொறுமையாக இருப்போம். ஐயா, அமர்ந்திருப்பவரே, அப்படி அடித்து வைத்த ஆணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே, அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? சொல்லியா? நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது, தமிழன் தான். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு? வாய் பேச முடியாததற்கு வழக்கா? வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போடுறதுக்கு நாங்க என்ன லூசா? அவன் என்ன பண்ண தெரியுமா? முனுசாமி தெருல 3 பவுன் நகையை திருடிட்டு இருட்டுல எரும மாட்டு மேல ஏறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான். அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. யோ, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ, இந்த பத்தியா ஒன்னையே பாத்துட்டு இருக்கான். நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரலை கடிச்சிருக்கோம். நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம். ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். என்ன பொழப்படாது? இந்த நடு சாமங்கான அவனை அடிச்சு இழுத்து வரையில அப்படியே அவன் என்ன தப்பு பண்ணான்? நீ யாரு? நீங்க 2 பேரும் யாரு? ஐயா, இந்த ஆள் ஒரு ஜோசியக்காரங்க. ஊரா ஜோசியம் பாக்குறேன், பரிகாரம் பண்றேன்னு சொல்லி ஊர் பூரா பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. இன்னைக்குதான் வசமா மாட்டினாதான் என்கிட்ட கொண்டு வந்தேன். அப்படியா? ஐயா, என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. அவன் சொல்ற மாதிரி ஐயா என் முகம் இருக்கு. ஐயா, இப்படிதான் என் பொண்ணுக்கு 3ஆம் தேதி கல்யாணம் நடக்கும்னு சொன்னா. அது நல்ல விஷயம் தானே. ஆனா 2ஆம் தேதி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க. ஐயா, நான் போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாதீங்க. கேட்டியா? இருங்க ஐயா. யோ ஐயா, வாயா. போயா. ஆமா, இவனுங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயா, என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க. உங்கள யாருக்காவது நான் கரெக்டா சோசி சொல்லலைன்னா என்ன எந்தொண்டில போட்டுருங்க ஐயா. எங்க பாக்கா? என்ன சிங்க முகம் தெரியுது? ஓ, பட்டல்ல இருக்கிறதா? யோ, உன் முகத்துல முடிச்சா கிணறே காணாம போயிடுமையா. கிணத்தை பத்தி பேசாதாமா? ஆஹா, முகம்னா முகம், இது முகம். கைய பாப்போம். இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன? மங்களா இருக்கு, லென்ஸ் மாத்தணும். ஆர் காமராஜ். அச்சரேக, தீர்க்க ரேக, பூமி ரேக. இந்த 3 ரேகை தான் இந்த கையில இல்ல. மத்த ரேகை எல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரிச்சு பேன்ல பாத்துக்கிட்டு இருக்கு. பாக்குண்டா பாக்கும். இந்த மாதிரி ரேகை கோடியில ஒருத்தனுக்கு தான் அமையும். அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3மே உங்ககிட்ட இருந்து தான் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இத நான் பார்லிமெண்ட்ல கூட சொல்லுவேன். இதான் எங்களுக்கு தெரியுமா? நீ வேற ஏதாவது சொல்லு. நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. இல்ல போக்கிரி படத்துல விஜய் டயலாக் சொல்லுத. சாருக்கு என்ன கிடக்கு சொல்ல?
இன்னைக்கு உங்க கைரேகப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கியிருப்பீங்க. ஏய் வீரப்பெல்லாம் அங்கதானோ வீட்டுல டம்மி பொறுக்கு நம்மள மாதிரி தான். ஒய்ப்பு குத்துனதுல ஒரு கண்ணு செவந்திருக்கு. ஏரே சார் ரொம்ப நாளா எஸ்ஐயா இருக்காரு. அவர் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாரு சொல்ல? ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ்ஐ தான். ஐயோ உதவி ஆய்வாளரே, ஏன் இப்படி உன்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கைரேகையை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகையை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ? யோ எதுக்கு இப்ப ராமாயணம்லாம்? ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறிகொண்டு தேள்கொட்ட கரம் செய்ய பாம்பலவம் தீண்ட பனையேறி பேய்பிடித்தாட்டினார் போல்கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது. யோ யார பார்த்து குரங்குன்ற? ஒரு வாட்டி சொன்னதுக்கே இவருக்கு ஒரு 10 வருத மார்க்கெட் பூரா இவருக்கு தான் பேர் தெரியுமா? மெய்யல் சொல்ற வாத்தியாரன்னு பார்க்க மாட்டேன், லாடம் கட்டுறேன். போய் உக்காரியா உக்காரியாண்ணா.